லைவ் தமிழ் செய்திகள். பாடலால் மிரட்டிய போட்டியாளர், அசைந்து போன நடுவர்கள். பக்தி போட்டியிலும் தனது திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார் திவினேஷ். இதில் போட்டியாளர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் ஒருவராக திவினேஷும் ஸ்ரீமதி என்ற சிறுமியும் தனது அருமையான குரலால் போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள். முருகப்பாடலில் பாடி அசத்தக்கூடிய ஆற்றல் இந்த திவினேஷ் என்ற போட்டியாளருக்கும் ஸ்ரீமதி என்ற போட்டியாளருக்கும் ஜோசிக்கும் இருப்பதாக கூறப்படுகின்றது. தனது திறமையில் முழு நம்பிக்கை வைத்து அந்த சிறுவனாக இருக்கின்ற திவினேஷ் பாடி வருகின்றார். பிரபல டிவி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டு வரும் இந்த சரிகமப நிகழ்ச்சியானது நடுவர்களை மட்டுமன்றி பல இளைஞர்களையும் கவர்ந்து வருகின்றது. சிறுவர்களுக்கு மத்தியில் இவர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டும் பாடசாலைகளுக்கு சென்றாலும் முணுமுணுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. தாங்கள் வசித்து வரும் பிரதேசங்களில் இந்த போட்டியாளர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டும் பிரபல்யம் பெற்று வருகின்றது. மக்களின் வரவேற்பை பெற்று வரும் இசை நிகழ்ச்சியாகவும் இந்த சரிகமப நிகழ்ச்சி இருந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இதில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களும் தங்கள் சிறப்பான குரலினூடாக, விசேடமாக பி. சுசிலா போன்றவர்களின் குரலிலும் இந்த திவினேஷ் என்ற சிறுவன் டிஎம்எம்எஸ் போன்ற பிரபல்யமிக்கவர்களின் பாடல்களை பாடி அசத்தி வருகின்றார். எனினும் நிகழ்ச்சியின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப இவர்கள் தொடர்ந்தும் அந்த சரிகமப நிகழ்ச்சியில் நிலைத்து வருவார்களா என்பதும் இங்கு கேள்விக்குறியாகும். பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற நிகழ்வாக இந்த சரிகமப போட்டியில் இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சரிகமப போட்டிக்காக பங்கு பெற்றிருக்கின்ற போட்டியாளர்களின் பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியில் என்ன நடைபெறுகின்றது என்று கூர்ந்து அவதானித்து வருகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் தங்களின் பாடல்களை போட்டியாளர்கள் பாடி அந்த போட்டியிலிருந்தும் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது பெருமைக்குரியதாகும். ஆகவே திவினேஷை போன்ற சிறந்த பாடகர்களுக்கு இந்த சரிகமப நிகழ்ச்சி எதிர்காலத்தில் வரப்பிரசாதமாக அமையும் என்றால் அது மிகையாகாது.